வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அத பத்தி பார்க்க போனா, மாணவ மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் வாட்டர் பில் திட்டம். இந்த திட்டம் கேரளாவுல செயல்படுத்திட்டு வருது. அத முன்மாதிரியா எடுத்து தமிழ்நாட்டிலேயும் செயல்படுத்த போறாங்க. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சிறைக்கன்முறை. வாங்க அத பத்தி ஒரு செய்தி பார்க்கலாம். இதான் செய்தி. என்ன செய்றாங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் தண்ணீர் அருந்துவதை ஊக்குவிக்கும் வாட்டர் வேன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அது தொடர்பாக வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டன. பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை ஊக்குவிக்கும் பொருட்டு கேரளத்தை போல் தமிழகத்திலும் வாட்டர் பில் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சா கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு சனிக்கிழமை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளியில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை ஊக்குவிக்கும் விதமாக வாட்டர் பில் திட்டம் அறிமுகம் செய்து 5 நிமிடம் ஒதுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதன்படி உடல் நீரிழிப்பு மாணவர்களின் அறிவாற்றல், கவனம் மற்றும் கல்வி செயல்திறனை கணிசமாக பாதிக்கும். எனவே பள்ளியில் தண்ணீர் நுகர்வு மாணவர்களை ஊக்குவிப்பது பல்வேறு நன்மைகளை தரும். இதையடுத்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக வாட்டர் பில் திட்டம் உடனே பள்ளியில் அமல்படுத்த அரசு உதவி பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளியில் ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணீர் இடைவேளையில் மணியொலிக்கப்படும். இது வழக்கமான சத்தத்திலிருந்து மாறுதல் ஒலியில் ஒலிக்கப்பட வேண்டும். குறிப்பாக காலை 11 மணி, மதியம் 1 மணி, மாலை 3 மணிக்கு வாட்டர் பில் அடிக்கப்படும். அப்போது குழந்தைகள் தண்ணீர் அருந்த ஊக்குவிக்கப்படுவார்கள். எனினும் பள்ளியில் இடைவெளியை பொறுத்து நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதன்படி வகுப்பறையில் தண்ணீர் அருந்த 2 முதல் 3 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். இதற்காக வகுப்புகள் வெளியே மாணவர்கள் செல்லக்கூடாது. வகுப்பு சூழலுக்கு இடையூறு நேராவதவர் உள்ளேயே தண்ணீர் அருந்த வேண்டும். பள்ளிகளுக்கு மாணவர்கள் வாட்டர் பாட்டில் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது குறித்து மாணவர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஓகே நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.